கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான மெடிடேஷன் வேர்ஸ் பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 26 verse 2. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சாபத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல திருப்பி 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 அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 4 பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு, ஆனா 3 பிள்ளைங்க 40 வயசுல இறந்துட்டாங்க. கடைசியா ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 38 வயசு. இந்த 2வது பையன் இறந்தப்போ நாங்கள் அப்போ தான் வீடு கட்டி போயிருந்தோம். அப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது. பயங்கர சாபம். அப்போ நாங்கள் அவங்ககிட்ட எடுத்து சொன்னோம், இந்த சாபத்தை முறிக்கலாம், இந்த சாபம் உயிரை கொல்ற ஒரு பயங்கரமான சாபமாக இருக்குது, உங்கள் 38 வயசு மகன் தப்பிச்சுக்குவார். ஐயோ அம்மா தெரியாமல் போச்சு, என் பிள்ளைங்கள்லாம் இப்படியே செத்து போச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணி அழுதாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த சாபத்தை முறிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ சாபங்கள் பயங்கரமானது பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை, 4 பொம்பளை பிள்ளைங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அவங்களுக்கு கல்யாணமே நடக்கலைன்னா அது ஒரு சாபம். இந்த மாதிரி நல்லா எல்லாரும் படிச்சிருப்பாங்க, வேலையே கிடைக்காது. என்ன ஒரு அநியாயம் பாருங்களேன். இந்த சாபத்தை எப்படி தான் அவங்க இந்த பில்லி சூனியம், இந்த பிசாசோடைய கிரியைகள் எல்லாத்தையும் ஏவி விட்டு மந்திரம் தந்திரம்னு வச்சு ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையே அழிச்சு விட்டுறாங்க. இது மாத்திரம் இல்லை, சுகவீனங்களுக்குள்ளே விழுந்து செத்துடுறாங்க. ஆக்சிடென்ட்ஸ் கரெக்டாக செத்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய சாவுக்கு எதுவான சாபங்களை இடுவாங்க. மண்ணை வாரி வீசி அந்த மாதிரி சாபம் இடுவாங்க. இன்னைக்கு இயேசுவோடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் ஒரு நாளும் யாரையுமே சபிக்கக்கூடாது. முடிஞ்சா ஆசீர்வதிக்கணும், தவிர்த்து சபிக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அடைக்கலான் குருவி அலைந்து போவது போல, தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. சும்மா இஷ்டத்துக்கு ஒரு சாபம் போடுறது, நீ நல்லா இருக்க மாட்ட பாரு அப்படிங்கிறது. ஏதாச்சும் ஒரு சின்ன காரியமாக இருக்கும், அதுக்கு அது மீனிங்லெஸ். அந்த சாபம் நிற்கவே நிற்காது. அதனால நம்ம பயப்படவும் கூடாது. ஐயோ அவங்க இப்படி ஒரு சாபம் போட்டாங்களே, அதனால தான் இப்படி நடக்குதோ, இதனால தான் இப்படி நடக்குதோன்னு பிசாசு அந்த டைமில் மைண்டை கெடுத்துடுறான் பார்த்தீங்களா. அதுதான் மைண்ட்லேயே நிற்கும். யாரோ ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்கள் ஸ்டாஃபில் ஒருத்தங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப், அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கான், நீ 30 வயசு 35 வயசில் ஆக்சிடெண்ட் ஆகி பஸ்ஸில் அடிபட்டு காரில் அடிபட்டு செத்து போயிடுவேன்னு. இது ஒரு சாபம் மாதிரி உள்ளது தானே, நெகட்டிவ் வார்த்தை. இவங்க மனசுலேயே வச்சுருந்துட்டு ஒரு 38 or 40 இயர்ஸில் என்னை பார்க்கும்போது நான் கேட்டேன், எப்படி நீங்கள் உயிரோடு இவ்வளோ வருஷம் தாண்டி வந்துட்டீங்கன்னு. அவங்க பேக் முழிச்சாங்க. சொன்னேன் டீட்டெயில்ஸு. 70 to 80 இயர்ஸ் நம்ம உலகத்தில் வாழலாம், பலத்தினாலே வாழலான்னு வேதம் சொல்லுது. அது தவிர்த்து 120 வயசு வரைக்கும் கூட வாழலாம். ஆனால் இப்படி போடுற சாபம், நீங்கள் அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதை போய் நம்பிட்டீங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையை நம்ப முட்டீங்க. அதனால நீங்கள் பயத்திலேயே இத்தனை நாளும் இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பஸ்ஸோ ஒரு ஆட்டோவோ பக்கத்தில் வந்தால் அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால நீங்கள் பயந்துட்டே வாழ்ந்திருக்கீங்க. இனிமேல் இப்படி பயப்படக்கூடாது. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஒரு விடுதலையோடு, ரொம்ப ஒரு ஃப்ரீடமோட நன்றி சொன்னாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டுமாக. சும்மா ஒரு சாபம் விட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இன்னொரு
இன்னொன்று வந்து நம்ம பழகிக்கணும். நெகட்டிவாக யார் நம்மளை பற்றி சொன்னாலும் அதை வந்து ஆக்செப்ட் பண்ணவே கூடாது. அப்படியான்னு சொல்லிட்டு போடக்கூடாது. உடனே வந்து இயேசுவின் நாமத்தினால நான் நிராகரிக்கிறேன், அவங்க சொன்னதை நான் வந்து மனசுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, அதனால் நான் நிராகரிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ரிஜெக்ட் இட், ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவங்க சொன்னது எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது மைண்டுக்குள்ளே போகாது பாருங்களேன், நம்ம வந்து தப்பிச்சிருவோம். அதுவும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்கிறோம்ல, நிச்சயமாக நமக்கு அந்த பிரச்சனையே வராது. அப்போ இதை எப்படி அவங்க முகத்துக்கு நேராக சொல்லணும்? அவங்க முகத்துக்கு நேராலாம் சொல்ல வேணாம். யாரோ ஒருத்தங்க, என்ன நீங்கள் போன வருஷம் பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லா இருந்தீங்க, இப்போ இவ்வளோ சோர்வாக ரொம்ப ஓல்ட் ஆகிட்ட மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலே, in the name of Jesus I reject what she says, in the name of Jesus I cancel it, in the name of Jesus சொல்லிடணும். அதாவது ஒரு வேளை நம்ம பார்க்கறதுக்கு அப்படி தான் ஓல்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் இவங்க என்ன சொல்லி நான் அதை எது மைண்டில் எடுக்கணும்? இது வந்து கர்த்தர் வந்து நீ வாழ வயது போல் இருப்பாயின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து நீ செட்டைகளை அடித்துக்கிட்டு பரப்ப, நீ வந்து வாலிபனுடைய வயசு உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுதான் நம்ம நம்பி பிடிச்சிக்கணும், அதுதான் விசுவாசித்து, ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லும்போது இந்தம்மா நீ ஓல்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கவே கூடாது. இது மாதிரி வாழ்க்கையில் நிறையா காரியங்களை வந்து நெகட்டிவாக பேசுவாங்க. உலகத்தார் வந்து நம்ம மனசை அப்படியே நொறுக்கும்படிக்கு பேசுவாங்க. நிறையா பேர் பேசியிருக்கதை நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பதில் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும். ஆண்டவரே இது நடக்காது, இயேசுவின் நாமத்தினால இது எனக்கு நடக்கவே நடக்காது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டோன்னா we will be happy as usual. எப்போதுமே நம்ம அவங்க சொன்னதுனால நம்ம மனமடிவு அடைய மாட்டோம், சோர்வடைந்து போக மாட்டோம். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க தேவையே இல்லை. ஒரு எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒருத்தங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷம் இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கல்யாணங்களுக்கு அப்படிலாம் போகும்போது ரொம்ப அவமானமாக பேசுவாங்களாம். ஒரு குழந்தை கூட உனக்கு பெற்றுக்க உனக்கு வக்கு இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி, ஐயோ அந்த வார்த்தைகளை வந்து கிரகிச்சிக்கவே முடியாது. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் சேர்ந்து விக்கி அழுவாங்களாம். அந்த பாத்ரூம்குள்ளெல்லாம் போயிட்டு அழுதுட்டு அப்புறம் முகத்தை கழுவி கண்ணீர் தொடச்சிட்டு வருவாங்களாம். அவங்கள சொசைட்டியில் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அது ஒன்று. உங்கள் கணவர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீ வந்து விதவை ஆயிட்ட, நீ வந்து இங்கே கல்யாணத்தில் முன்னாடியெல்லாம் நிற்கக்கூடாது, பின்னாடி போன்னு சொல்லி விரட்டுறது. இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமனிட்டிக்கே அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய காரியங்கள் பாருங்கள். அவங்க அவங்க எப்படியோ சொல்லிடுறாங்க, அதை கேட்குறவங்களுக்கு எவ்வளோ மனம் அடைஞ்சிருது, எவ்வளோ ப்ரோக்கன் ஹார்ட்டட் ஆகிடுவாங்க. எவ்வளோ தூரம், ஐயோ என் புருஷன் இருந்திருந்தா இப்படி பேசுவாங்களா, அவர் இல்லாத ஒரே குறைக்கு என்னை எப்படி தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொசைட்டிலேருந்து தள்ளி விடுற காலம் இன்னும் அழியலை. இல்லை, இந்த காலத்துலேயும் நடந்துட்டு தான் இருக்குது, இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் நம்மளை கொடூரமான பாவிகளாக இருந்து போது கூட நம்மளை சபிக்கலை, நீ ஒன்றும் இல்லாது போயிடுவேன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் வந்து நீ வா, என்கிட்ட வா, எல்லாம் பாரத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்காத, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறவர். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தகை விழான் குருவியும் இந்த அடைக்கலான் குருவியும் அலைந்து திரியுது பாரு, அலையுது பாரு, இப்படி அலையுது. அது மாதிரி நம்ம அலையவே கூடாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அந்த சாபங்கள் எல்லாம் ஒன்றுமே நமக்கு வந்து பலிக்காது. காரணம் இல்லாமல் என்னத்தையோ சொல்லி நம்மளை சபிக்கிறாங்களா, அவங்கள நீங்கள் ஆசீர்வச்சிருங்க, இயேசுவின் நாமத்தினால் நல்லா இருங்கன்னு சொல்லிடுங்க, மனசில் சொல்லிடுங்க. கர்த்தர் அந்த காரியத்தை எடுத்து அவங்கள ஆசீர்வதிப்பார். பாருங்க, சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அசிங்கமாக கேவலமாக இல்லைன்னா நம்மளை நிபச்சொல்லு, கை விரல் நீட்டுதல் இதெல்லாம் இருக்குது வேதத்தில். இப்படி சொல்லுகிற காரியங்கள் வரும்பொழுது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம உண்மையிலே இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா அது ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும். நீங்கள் என்னை சபிச்சிட்டிங்க, நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுக்குற ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது. ஆனால் இதை சொல்லாமல் இருக்கும்போது நமக்கு அவங்க சொன்னதே தான் மனசில் வரும், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, உன்னை சபிக்கிறவங்களை நீ ஆசீர்வதின்னு தான் சொல்லியிருக்காரு. வேதம் அப்படி சொல்லுது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு bless a person who has cursed us.
பட் அந்த கேர்ஸ் எல்லாம் நடக்காது. அந்த கேர்ஸ் எல்லாம் ஆண்டவர் கிறுக்கி போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் ஒழிஞ்சு போயிடுச்சு. எப்போ நான் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, எனக்கு என் மேலே இருக்கிற சாபங்களை நீக்கி போடுங்க, எனக்கு நன்மை செய்யுங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, உடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்தம் பண்ணுங்க சொல்லி கேட்ட அன்னைக்கே எல்லா சாபங்களும் போயிடுச்சு. ஸோ நோ கர்சஸ் அகேன்ஸ்ட் மீ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் வழி நடத்தியிருக்கிறாரு. அதனால இயேசுவை நம்பி வர்றவங்களுக்கு சாபங்கள் கிடையாது. அவங்களுக்கு எகேன்ஸ்டாக நிற்கக்கூடிய பாவங்களை அவருடைய ரத்தம் கழுவிடுது. அதனால இருதயத்தில் எப்போதும் ஒரு சந்தோஷம், எப்பொழுதும் சமாதானம், இப்படி ஒரு வெற்றி வாழ்க்கையை தான் இயேசு நம்மக்கிட்ட விரும்புகிறாரு. அதனால காரணம் இல்லாமல் இட்ட சாபங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அதை ரிஜெக்ட் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. சுகமாக இருங்க. இயேசுடைய அந்த ஆளுகைக்குள்ளே உங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எத்தனையோ பேர் சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலேருந்து வெளியில் வர தெரியாமல் அலைஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தகைவிலான் குருவியை போலையும் இந்த அடைக்கலான் குருவியை போலையும் அலைஞ்சி திரியிறாங்க ராஜா. அவங்க மேலே இட்ட சாபங்கள் உண்மையிலேயே சாபங்களாக இருந்துச்சுன்னா அது நடக்கும், நிறைவேறும். ஆனால் காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் ஒன்றுமே நிலைக்காது. அதுக்கு இயேசுவின் நாமத்தில் நீ போ, நான் இந்த சாபத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது எனக்கு கிடையாதுன்னு சொல்லி நிற்கும் பொழுது, ரிஜெக்ட் பண்ணும்போது, கேன்சல் பண்ணும்போது, நிராகரிக்கும் போது, அது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அது நமக்கு நடக்காது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். கேட்குற ஒவ்வொருவரையும் தேவரீர் தாமே இந்த நாளில் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க மேலே எப்படிப்பட்ட சாபங்கள், எப்படிப்பட்ட பயங்கரமான சாபங்கள் இருந்தாலும் இந்த நேரத்திலே தானே இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்துக்கு கால்கள் யாவும் முடங்கும், அவருடைய நாமத்துக்கு நாவு யாவும் அறிக்கை செய்யும். இயேசுவே உலக இரட்சகராக இருக்கிறாரு. நன்றி ஆண்டவரே. நீங்கள் அவங்கள விடுவீங்க ராஜா. விடுவிச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு சாபமும் அவங்களுக்கு நிறைவேறாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Thank you friends for watching this video and God bless you all.